மெயினாக வந்து எங்கள் அம்மா நான் 9th படிக்கும்போதே கேன்சர் வந்துருச்சு. வயிறெல்லாம் வீக்கமாக இருக்கும், நடக்க முடியாது. ஸ்கின் டிசீஸ்லாம் வந்து கேன்சரோட ஸ்டேஜ் 5 ஆகும். அம்மா வைத்தியத்துக்காக எங்கே வரணும்னா சென்னை வரணும். ஸோ 8 hours ஜேர்னி. அப்பாவும் அம்மாவும் முன்னாடி இருப்பாங்க, நான் பின்னாடி நின்றுக்கிருப்பேன். அவள் வந்த மருத்துவர் வந்து எனக்கு அந்த தாக்கம் தான். டக்குன்னு பார்ப்பாங்க, வந்துட்டிங்களா, சரி மாத்திரைலாம் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன். நான் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனதை 5 நிமிஷத்தில். ஷோவில் பேசின ஒரு பேச்சு வந்து உலகம் முழுக்க பயங்கரமாக உங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு. மருத்துவத்துறையில் நீங்கள் மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு இலவச தொண்டு எப்படிப்பட்ட ஒரு திருப்தியை உங்களுக்கு கொடுக்குது? இது என்னோட கனவு இல்லை, எங்கள் அப்பாவோடதும் அம்மாவோட கனவு. எங்கள் அப்பாவோட நண்பர்கிட்ட போய் கடன் கேட்டாங்க. ஒரு 1 லட்சம் மாதிரி கேட்டாங்க. படிக்க வைக்கணும்டா. என் கண்ணு முன்னாடியே நானும் அண்ணன் நிற்கிறோம். நீ என்னடா படித்து நீ நம்ம தொழில் ஏதாச்சும் மளிகை கடை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் விசிட்டிங்காக போனேன். அப்போ காரில் விட்டு கீழே இறங்கினோன்னே ஒரு நபர் வந்து கையை பிடிச்சார். அன்றைக்கி அவன் சொன்னான், உங்கள் அப்பா சொன்னது தான்டா கரெக்டு. நான் 10th படிக்கும்போது எங்களுக்கு கிளாஸ் டீச்சர் ஒருத்தவங்க, பயாலஜி டீச்சர். என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து செல்வந்தர். எங்கள் 2 பேரையும் காரணம் பண்ணி எங்கள் டீச்சர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா இந்த டீச்சர் வந்து ரொம்ப திட்டுறாருப்பா, என்ன நீங்கள் வந்து கேளுங்கப்பா. அப்படியாடா, சரி நாளைக்கு வரேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் ரொம்ப அடிக்கிறீங்களா, உதைக்கிறீங்களா, திட்டுறீங்களா, சரி அதுக்கு என்ன பண்ணட்டும் ஐயா அப்படின்னு கேட்டார். Title sponsors GD Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. MCR Pure Cotton Club, formal and casual shirts. The Chennai Silks, let the celebrations begin. Presents Galata Health and Wellness Awards, honoring Tamil Nadu's best doctors and hospitals. Supported by Ananya's Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Pullman Hotels and Resorts, Chennai Anna Salai. Special partners, Kolattur Babu Catering. அடுத்தது யாருக்கான அவார்ட் அப்படின்னு எல்இடியில் பார்க்கலாம். Galata Health and Wellness Summit and Awards. Golden Icon of Inspiration, Healthcare. The award goes to Dr. Kumaresan. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு மருத்துவர் என்று சொன்னாலே ஒரு மனிதனின் வலியை புரிந்து கொள்ளக்கூடிய, சில நேரங்களில் ஒரு குடும்பத்திலே ஒருவர் பாதிக்கப்படும்போது அந்த குடும்பத்தினருக்கு ஒரு கடவுளாக, ஒட்டுமொத்த சமூகம் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் போது முன்னிலை வகிப்பாளர் இருப்பார்கள் நம்முடைய மருத்துவர்கள். அவர்களுக்கு ஒரு விருது வழங்குதுன்றது எனக்கு ஒரு கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன். இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர்கள் என்பது இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாளில் கடவுளை பார்க்குறானோ இல்லையோ டாக்டர்ஸை பார்த்தே ஆகணும். இது யாராலும் மறுக்கவே முடியாது. பிறந்த குழந்தையில் ஆரம்பிச்சோமா வளர்ந்து முடிகிற வரையும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டாக்டர் சந்திப்போம். அது மட்டும் இல்லை, மருத்துவர்கள் என்று சொன்னால் தன்னுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்க தான் நான் சொல்வேன். அவர்களுக்கு எந்த ஒரு சொந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு விடுமுறை நாட்களாக இருந்தாலும் சரி, ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா முதல் ப்ரெஃபரன்ஸ் எதை கொடுப்பாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள், கடவுளை காணாத போது நம் கண் முன்னே தெரியவர்கள் மருத்துவர்கள். ஸோ அப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கு நான் விருது வழங்குறேன் போது எனக்கு பெருமை என்பதை இந்த நேரத்தில் சொல்லி கலாட்டா சேனலுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மேடைக்கு நீங்கள் வந்தது கலாட்டாக்கும் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை சார். எஸ் மிஸ்டர் குமரேசன் அவர்கள். ஸோ நிறைய மேடைகளில் நீங்கள் ஃபேமஸ். அதை தாண்டி நீங்கள் ஒரு ஷோவில் பேசின ஒரு பேச்சு உலகம் முழுக்க பயங்கரமாக உங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு. இன்ஃபேக்ட் நாங்கள் கூட இந்த ஷோக்கு ரெடி ஆகும் போது டாக்டர் குமரேசன் யார், ஒரு தர்மதுரை டாக்டர், எதனால அங்கே தர்மதுரை டாக்டர்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட இந்த படத்தில் வர மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு இலவசமாக மக்களுக்கு அந்த ஒரு மருத்துவ சேவை போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. அது அரசாங்கம் ரீதியாக செஞ்சாலும் சரி, தனிநபர் செஞ்சாலும் சரி, அந்த ஒரு இலவசம் எப்பவுமே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் மக்களுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க.
நிறைய விதமான ஒரு தானம் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது மருத்துவத்துறையில் நீங்கள் மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு இலவச தொண்டு எப்படிப்பட்ட ஒரு திருப்தியை உங்களுக்கு கொடுக்குது? ஆக்சுவலாக இது என்னோட கனவு இல்லை, எங்கள் அப்பாவோடதும் அம்மாவோட கனவு. அவங்க கனவை நான் பூர்த்தி பண்ணுறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி கூட கிளம்பி வரும்போது எங்கே போகிற அப்படின்னு கேட்டார் அப்பா. நான் சொன்னேன், நான் சென்னைக்கு போகிறேன், ஒரு அவார்டு வாங்கதான் அப்படின்னு. அப்போ அவர் உடனே அண்ணன்ட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன அவார்டு, ஏதோ போகிறானே கிளம்புறானே அப்படின்னு. அப்போ என்ன சொன்னான்னா, இது சிறந்த மருத்துவத்துக்கு தான்ப்பா அப்படின்னா. சரி சரி வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோயில் ரூமுக்குள்ளே போயிட்டு விபூதியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் பூசி நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு சின்ன சின்ன தருணங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா கண்ணில் தான் நான் அம்மாவும் பார்க்குறது. அவர் இன்றைக்கெலாம் விபூதி பூசி அனுப்பி விடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரைட். சரி, ஒரு கிராமத்திலேருந்து ஒருத்தர் மருத்துவர் ஆகிறது வந்து அவ்வளோ எளிதல்ல. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டமான கடினமான ஒரு முற்பாதையை கடந்து தான் இந்த ஒரு கட்டத்துக்கு வந்திருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை கதையை அங்கங்கே நாங்கள் கேள்விப்படும் போது அது பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. என்னதான் நம்ம புத்தகங்களில் வந்து தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாலும் இப்பயும் அந்த தீண்டாமை அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது, தீண்டாமையோட கொடுமைகள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்தது, எனக்கு நடந்தது இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது, நான் இந்தந்த கஷ்டம்லாம் பட்டு வந்திருக்கேன், இனிமேல் மருத்துவத்துறையிலையோ இல்லை மாணவர்களுக்கு இது நடக்கக்கூடாது, அதுக்கு நானே ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறேன்னு உங்கள் வாழ்க்கையிலேருந்து நடந்த ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இந்த மேடையில் சொன்னீங்கன்னா அந்த பதிவு கண்டிப்பாக பல பேருக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறோம் சார். அம்மாவுக்கு நடந்தது என்னென்னா, மெயினாக வந்து எங்கள் அம்மா, நான் 9th படிக்கும்போதே கேன்சர் வந்துருச்சு, 11th படிக்கும்போது இறந்துட்டாங்க. அப்போ நாங்கள் இருக்க ஊர் வந்து காரைக்குடி, ஒரு சின்ன டவுன் தான். அம்மா வைத்தியத்துக்காக எங்கே வரணும்னா சென்னை வரணும். அப்போ அந்த காலத்தில் வந்து கார் வசதி, பஸ், நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த கார் வசதி, பஸ் வசதிலாம் பெருசாக இல்லை. பஸ்ஸு மாறணும். அம்மாவுக்குமே ரொம்ப முடியாது. அம்மாவுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, ஸ்கின் டிசீஸ்லாம் வந்து கேன்சரோட ஸ்டேஜ் 5 அவங்க. அப்போ வயிறெல்லாம் வீக்கமாக இருக்கும், நடக்க முடியாது. அப்பாவும் அம்மாவும் கூட்டிகிட்டு போவாங்க, அப்புறம் என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நாங்கள் பஸ்ஸில் அம்மாவே கஷ்டப்பட்டு ஏறி வருவாங்க. அப்போ ட்ராவல் வந்து எப்படின்னா, காரைக்குடியிலேருந்து திருச்சி வரணும், திருச்சியிலேருந்து சென்னை வரணும். ஸோ 8 hours ஜேர்னி. ஸோ 8 மணி நேரம் கழித்து வந்து காலையில் தான் இங்கே வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கி அந்த கேன்சர் டாக்டரை பார்த்துட்டு அவர் அவ்வளோ தூரம் தேடி அவ்வளோ வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மாவுக்கு வந்து இந்த கேன்சரோட முத்துனனால கையெல்லாம் கொஞ்சம் ரேஷஸ் மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கும், முகம்லாம் ரேஷஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப லீனாக ஆகிட்டாங்க, வயிறு மட்டும் ஊதி போயிருக்கும். அப்போ அப்பாவும் அம்மாவும் முன்னாடி இருப்பாங்க, நான் பின்னாடி நின்றுருப்பேன். அவள் வந்த மருத்துவர் வந்து எனக்கு அந்த தாக்கம்தான். மருத்துவர் வந்து என்னென்னா, டக்குன்னு பார்ப்பாங்க, வந்துட்டிங்களா, சரி, மாத்திரைலாம் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேண்ணா அப்படின்னு. போன மாதத்தோட என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அடுத்த நாள் ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதிட்டு டக்குன்னு எதையுமே யோசிக்காமல் கொடுத்துருவாங்க. சரி, அடுத்த மாதம் வாங்க அப்படின்னு. நான் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனதை 5 நிமிஷத்தில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுவாங்க. எங்கள் அப்பா அப்போ தான் வெளியில் வரும்போது சொல்லுவார், இந்த மாதிரி மட்டும் நம்ம இருக்கக்கூடாதா, நீனா படித்தேன்னா நம்ம 8 மணி நேரம் தேடி வந்துருக்கோம். ஒரு ஆறுதலாக ஒரு அரை மணி நேரம் அம்மாவுக்கு ஸ்டேஜ் 5 முத்தின வியாதி தான். ஆனால் ஒரு ஆறுதலான பேச்சு, அம்மா நல்லா இருக்கீங்களா இதுன்னு எதுவுமே பேசலை, ஒன்றும் தொட்டு பார்க்கல, நீ இந்த மாதிரி இருக்காத, அவங்க எவ்வளோ பேட்ட முடியாதவங்க வந்தாலும் நீ ஃபஸ்ட்டு உட்கார வச்சு பேசு. ஏன்னா தொடுதல் வந்து அப்பா சொல்லுவார் எப்போதுமே, 50% வியாதி போகிறது வந்து நம்பிக்கையில் தான். எந்த ஒரு வியாதியும் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு வைத்தியங்கிறது 50%, 50% அந்த பேஷண்ட்டோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீ பெற்றதுக்கப்புறம் தானே நீ அந்த மருந்து அது வேலை செய்யும். அதனால் எப்போதும் வந்தால் பேஷண்ட்டை நீ மருந்து எழுதுகிற அதெல்லாம் 2வது பட்சம், அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி அவங்கள்ட்ட கேளு, ஒரு 15 நிமிஷம் செலவிடு, அது பண்ணினாலே நீ மருத்துவத்தில் ஜெயிச்சிருவேன்னு அப்பா சொல்லுவார். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் சார். இன்னொரு மேடையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எப்படி சொல்கிறது, அதாவது
நாங்கள் பார்த்தோம் நீங்கள் அந்த மேடையில் சொல்லும் போது இந்த கல்வி தான் வந்து எங்கள் அப்பாவை பேர் சொல்லி கூப்பிட வச்சது, என்னைய வந்து சார்ன்னு சொல்லி கூப்பிட வச்சது அப்படின்னு. ஸோ உங்கள் வாழ்க்கையிலே வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து அனுபவிச்சிருக்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து பேஷண்ட்ஸ் அணுகிற விதமுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நாங்கள் நினைக்கிறோம் சார். ஸோ இலவச மருத்துவம் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து டெஃபினட்டாக சின்ன வயசில் நான் டாக்டர் ஆகணும், நான் எல்லாருக்கும் ஃப்ரீயாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு ஒரு குழந்தை சும்மா சொல்லலாம். பட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை சார். ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக இலவசம் இல்லை, ஒரு ட்ரஸ்டட் ஹாஸ்பிட்டலு. நான் கிளினிக் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு கிளினிக் வச்சுட்டு எனக்கு கொரோனா காலத்தில் நிறையா பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு நகரத்தாரோட ஒரு அறிமுகம் கிடச்சிச்சு. அவங்க பேர் சேவகன் செட்டியார்னு சொல்லி, தேவக்கோட்டை. அவங்க வந்து கேட்டாங்க, சார் நீங்கள் வந்து இவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஏன் நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாமேங்க சார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு பொருளாதார சூழ்நிலை அப்படி இல்லை சார் அப்படின்னு. அப்போ அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நீங்கள் வந்து என்னோடய மெயின் பில்டிங் ஒரு பில்டிங் காரைக்குடியில் இருக்குது, ஆனால் ரெண்டலுக்கு தான், நீங்கள் வாடகை தந்தால் சரி வாடகை தரலாம் சரி, அந்த பில்டிங் எடுத்து ஹாஸ்பிட்டல் உருவாக்கி நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. அந்த பெரியவங்களோட சேவன் செட்டியாரோட ஒரு கருணை தான் இன்றைக்கி எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் உருவாகிருக்கு. அந்த ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து எப்படின்னா இருக்கிறவங்க கொடுத்துட்டு போவாங்க, இல்லாதவங்க இப்போ 3rd ஃப்ளோர்லாம் சில பேர் நேற்றுலாம் ஒரு ஹார்ட் அட்டாக் கேஸ், அவங்களுக்கு வந்து மருந்து மட்டும்தான் எங்களால் வாங்கி கொடுக்கணும். சரி நீங்கள் மற்ற ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க, ஐசியூ எந்த சார்ஜஸும் வேண்டாம். ஏன்னா நாங்கள் டேலி பண்ணுறதே பெய்டு பேஷண்ட்ஸும் இருக்காங்க, நான் பெய்டு பேஷண்ட்ஸும். அதெல்லாம் சாத்தியமானது வந்து ஒன்று என்னோடய படிப்பு, இன்னொன்று அந்த சேவன் செட்டியாரோட அறிமுகம். எக்ஸலண்ட் சார். சார் பல நேரங்களில் இந்த கல்வியோட மகத்துவம் வந்து உங்களை போல் ஒரு நலிந்த நிலையிலேருந்து இப்போ ஒரு உயர நிலைக்கு வரும்போது அவங்க சொல்லும் போது அது இன்னும் அழுத்தமாக ஆழமாக பதியும். உங்களுக்கு எப்படி இருக்குது? வாடா போடா டேய் அப்படி உங்கள் அப்பாவை சில நேரங்களில் வெள்ளையா இப்படி பேர் சொல்லி கூப்பிட்டவங்க இப்போ பார்க்குற எல்லாத்துலேயும் உங்களை வந்து டாக்டர் சார், குமரேசன் சார், சார் சார் எங்கே போனாலும் உங்களை சார் தான். அது எவ்வளோ ஒரு கெத்தான ஒரு மொமெண்ட் சார். அது பேர் சொல்லி கூப்பிடுது, வாடா போடலேருந்து சாராக உயர்றது. இன்றைக்கி இந்த மேடையாக இருக்கட்டும், நான் படிப்புனால தான் இந்த மேடை எனக்கு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி நான் எங்கள் அப்பா வந்து படிக்க வைக்கும்போது சில நேரங்களில் கடனோட சுமை அதிகமாக இருக்கும். அப்போ கடனுடைய சுமை அதிகமாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவோட நண்பர்கிட்ட போய் கடன் கேட்டாங்க. கடன் கேட்கும்போது ஒரு 1 லட்சம் மாதிரி கேட்டாங்க. படிக்க வைக்கணும்டா, இது அந்த இடத்த விற்றுட்டு கூட இந்த காசு தரியா அப்படின்னு. அப்போ அப்பா கிட்ட சொன்னது வந்து என்னென்னா, என் கண்ணு முன்னாடியே நானும் அண்ணன் நிற்கிறோம், நீ என்னடா படித்து நீ நம்ம தொழில் ஏதாச்சும் மளிகை கடை ஏதாச்சும் இது மாதிரி அரிசி கடை மாதிரி விடலாமேடா, இவங்க படித்து என்னதை ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க, நீ இப்படியே படிப்புக்காக எல்லாத்தையுமே சொத்தையும் அழித்து நீயும் நடுத்தரில் வந்துடுவ அப்படின்னு. அப்போ எனக்கே ஒரு கோவம் வந்துச்சு. எனக்கே கோவம் வந்துச்சுன்னா என்னென்னா, சரி பேசாமல் நம்ம ஏதாவது தொழிலையாச்சும் பார்க்கலாமே. அப்பாட்ட கேட்டுட்டு அப்பா நான் சொன்னேன், அப்பா ஏதாவது ஒரு தொழில் பார்க்கலாம்லப்பா, ஏன்ப்பா அப்படின்னு. அப்பா சொன்னது தான் ஒன்று என்னென்னா, மெயினாக வந்து நான் சம்பாரிச்ச சொத்து தான்டா, அது அழிஞ்சு போனால் என்ன, ஆனால் நீ படிக்கணும், நீ படித்து வா, அதோட அருமை உனக்கு தெரியும்னு. அதோட முதல் அருமை எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, நான் கிளினிக் ஆரம்பித்த ஒரு 2வது நாள் எங்கள் அப்பா கடன் வாங்கினார்ல, அந்த எங்கள் அப்பாவோட நண்பர் எங்கள் அப்பாவை கூட்டிக்கிட்டே வர்றார். நீ சொல்லு, நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான், எனக்கு பார்க்க சொல்லு அப்படின்னு. அது ஒரு நல்ல தருணம். இந்த ஒரு மரியாதை எப்படி சார் இருக்குது? நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வாழ்க்கையில் எது ஒருத்தர் சொல்லுவாங்களே, ஒரு கெத்தாக இருக்கணும்னா நான் ஒரு அடிதடி சண்டை போட்டு ஒரு படிப்பெல்லாம் முக்கியம் இல்லைங்க, நான் இப்படி ஆக போகிறேன் அப்படி ஆக போகிறேன். ஆனால் அந்த ஒரு படிப்பு கொடுக்குற அந்த ஒரு கெத்து, சமூகத்தில் கொடுக்குற ஒரு மரியாதை எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கல்வி எவ்வளோ முக்கியன்றதை உங்கள் சைட்லேருந்து இல்லை, கல்வி வந்து அதுவும் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். நான் 10th படிக்கும்போது எங்களுக்கு கிளாஸ் டீச்சர் ஒருத்தவங்க, பயாலஜி டீச்சர். அப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து செல்வந்தர், அந்த ஊர்லேயே 2 நகைக்கடை வீடு வாசல்லாம் நிறையா இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா ஒரு நாள் எங்கள் 2 பேரையும் கால் பண்ணி எங்கள் டீச்சர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க,
நான் கொஞ்சம் சேட்டைன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், சேட்டை பண்ணுவோம். அப்படி சேட்டை பண்ணும்போது திருப்பி வந்து அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிருப்பார். அப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, நண்பர் வந்து நாளைக்கு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து இந்த டீச்சரை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த டீச்சர் வந்து எங்கள் கிளாஸ் டீச்சரு எங்கள் பையங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த அப்பா வந்து எப்படி திட்டுறாருன்னா, நீ எப்படி என் பையனை திட்டலாம், எனக்கு தொழில் இருக்குது, என் பையன் என் தொழிலை பார்த்துக்குவான், நீங்கள் திட்டிலாம் வந்து என் படிக்க வைக்கணும்னு தேவையில்ல, என் பையன் என் தொழிலை பார்த்தாலே அவன் பரம்பரைக்கு பொழைச்சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்களுக்கெல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி, அப்பானா இப்படி தான் இருக்கணும், சரியான டீச்சரை திட்டிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா, அது ஒரு வாரம் கழித்து எங்கள் அப்பாட்ட போய், அப்பா இந்த டீச்சர் வந்து ரொம்ப திட்டுறாருப்பா, என்னைய நீங்கள் வந்து கேளுங்கப்பா. அப்படியாடா, சரி நாளைக்கு வரேன் அப்படின்னு. அடுத்த நாள் வந்துட்டு, ஐயா நான் குமரேசனோட அப்பா அப்படின்னு. சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப அடிக்கிறீங்களா, உதைக்கிறீங்களா, திட்டுறீங்களா, பையனை வந்து சொன்னா வந்து அப்படின்னு. சரி அதுக்கு என்ன பண்ணட்டும் ஐயா அப்படின்னு கேட்டார். அதுக்கு எங்கள் அப்பா வந்து, நீங்கள் அவனை அடித்தே கொண்டாலும் பரவாயில்ல, அவன் நல்லா படிக்கணும், நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னு அன்றைக்கி சொன்னோன்னே எனக்கு இருண்ட காலமாக மாறிடுச்சு. என்னடா அப்பா இப்படி சொல்லிவிட்டாரு, நம்ம அப்பையிலேருந்து எங்கள் அப்பா பார்த்தோன்னே உடனே என்னென்னா, இவர் தான் உலகத்தோட நம்பர் 1 எதிரி, இப்படி பண்ணிவிட்டாரு. ஒரு வாரம்லாம் வந்து நான் வீட்டில் எங்கள் அப்பாட்ட பேசவே இல்லை, இருந்தால் அந்த மாதிரி அப்பா இருக்கணும், நீங்கள் என்ன அப்படின்னு. ஆனால் அது எப்போ எதிரொலிச்சிச்சுன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹாஸ்பிட்டலில், எங்கள் லோக்கலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் விசிட்டிங்காக போகிறேன். அப்போ காரில் விட்டு கீழே இறங்கினோன்னே ஒரு நபர் வந்து கையை பிடிச்சார். கையை பிடிச்சோன்னே அவங்க ஒரு பழைய வேட்டி, பழைய சட்டை, ஒரு கிழிஞ்ச இது மாதிரி போட்டிருந்தார். முகம்லாம் ரொம்ப இது மாதிரி வியாதிஸ்தன் மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரியுதாடா குமாரா, யார் சார் நீங்கள் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார், அவர் என் ஃப்ரெண்டு. நான் சொன்னேன்ல, செல்வந்தரான ஃப்ரெண்டு. அப்போ அவர் சொன்னார், நான் அப்புறம் உடனே டீ கடைக்கு கூட்டிகிட்டு போய் நான் டீ வாங்கி குடிச்சிக்கிட்டு கேட்டுக்கிருந்தேன். என்னடா ஆச்சு, நான் கடை இது அப்பாவோட இதெல்லாம் பிஸ்னஸ்னால், அப்பா வந்து நான் 12th முடித்தோன்னே படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரா, படிக்க வேண்டாம் நீ பிஸ்னஸை பாருன்னு சொன்னார். அப்போ நானும் சரி அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்தேன். அப்பா இடையில தவறிட்டார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சுற்றி இருந்தவங்க ஏமாற்றிட்டாங்க. அப்போ என்னோடய பிஸ்னஸ் எல்லாமே இதாகி, அப்புறம் வீட்டில் இருக்க சொத்தெல்லாம் விற்று, அப்புறம் ரொம்ப டிப்ரெஷனில் போய் குடிகாரனை மாறிட்டேன். குடிகாரனை மாறி அவனோட ஃபேமிலி குழந்தைகள்லாம் விட்டுட்டு போயிடுச்சு. கடைசியில் அவன் வந்து அந்த பாருக்கு முன்னாடி குடிகாரன் டெய்லியும் யார்கிட்டையாச்சும் எனக்கு டீ குடிச்சு முடித்தோடனே என்ன கேட்டான்னா, ஒரு 200 ரூபா இருந்தாத்தா, நான் போய் என்னால் இருக்க முடியல, போய் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு. அன்றைக்கி அவன் சொன்னான், உங்கள் அப்பா சொன்னது தான்டா கரெக்டு, எங்கள் அப்பா உன்னை மாதிரி படிக்க வச்சுருந்தாருன்னா, எங்கள் அப்பா கிட்ட இருந்த காசுக்கு உன்னை மாதிரி படிக்க வச்சுருந்தாருன்னா இன்றைக்கி நானும் இந்த மாதிரி வந்திருப்பேன்டான்னு சொன்னான். நான் அதை தான் திருப்பி இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறேன். படிப்பு வந்து ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கான முன்னேற்றம் தராது, 10 தலைமுறைக்கான முன்னேற்றம், பேரு, புகழ், செல்வம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்தது இந்த உலகத்திலே அசைக்க முடியாத சக்தி வந்து படிப்பு தான். அதை நீங்கள் கரெக்டாக பிள்ளைங்க படிச்சிட்டாங்கன்னா இந்த அவங்களோட வாழ்க்கையே வேற மாதிரி மாறி. எக்ஸலென்ட், சூப்பர் சூப்பர். ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து கேட்கும்போது உங்களை பயங்கரமா உங்க கதைகள், உங்க வாழ்க்கை, உங்க அப்பா எல்லாருமா சேர்ந்து தான் உங்களை வந்து ஒரு மருத்துவரா செதுக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ் சார், ஃபைனல் क्वेश्चनா, இங்க நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, நீங்க எத்தனையோ விதமான வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் வந்து மருந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க, கண்டுபிடிக்கிறீங்க. ஆனால் இப்பயும் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சாதிய கொடுமை, தீண்டாமை, இந்த நோய்க்கு நீங்கள் என்ன சார் ஒரு மருந்து சொல்கிறீங்க? ஒரு மருத்துவராக இவ்வளோ தடைகளை தாண்டி இங்கே ஜெயிச்சு நிற்கிற ஒரு மனிதரா? அதுக்கு முக்கியமாக இந்த சமூகத்தில் இப்போதைக்கு தேவை அன்பு தான். அன்பு மட்டும்தான் ஒரே பதில். அன்பை தாண்டி எதுவுமே இல்லை. ஒவ்வொரு மனிதனும் அன்பாக எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டானா எல்லாரையும் தாண்டிடும். சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப நம்பர் 1 மெடிசன் சொன்னீங்க சார். அன்பு கொடுத்தாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு. ஸோ எங்க எல்லார் அன்பும் உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். Title sponsors GD Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 04445454545. MCR Pure Cotton Club, formal and casual shirts. The Chennai Silks, let the celebrations begin. Presents Galata Health and Wellness Awards,
honoring Tamil Nadu's best doctors and hospitals. Supported by Ananya's Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore. Anuj Styles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Pullman Hotels and Resorts, சென்னை அண்ணா சாலை. Special partners, Kolattur Babu Catering.